வணக்கம் மக்களே, நான் உங்கள் விமல். டேக் இட் ஈஸி, மேக் இட் ஈஸி. என்னடா இவன் பணம் சம்பாதிக்கலாங்கிறான், பேசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணலாங்கிறான், ஆனா இதெல்லாம் எப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறானே அப்படிங்கிற உங்க மைண்ட் வாய்ஸை நான் கேட்ச் பண்ணிட்டேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம ஸ்ட்ராட்டஜியோட ப்ராசஸ் தான். எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்க போறோம், என்ன எந்த மாதிரியான விஷயங்களை இனிஷியலா நம்ம பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம முதல்ல நம்மளோட ஸ்ட்ராட்டஜிக்கு ஒரு பேர் வைக்கணும். என்ன பேர் வைக்கலாம்? ப்ராஜெக்ட் டி, ப்ராஜெக்ட் வி, ப்ராஜெக்ட் ஏன்ற மாதிரி நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கு பண விவசாயம் நான் பேர் வச்சிருக்கேன். ஸோ இனிமே நம்ம பண விவசாயத்தை பத்தி தான் பேச போறோம். ஏன் பண விவசாயம் அப்படின்னு பேர் வச்சோம்னா, விவசாயமும் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி ஒண்ணுதான். விவசாயத்தில் நம்ம என்ன பண்றோம், ஒரு நிலம், அந்த நிலத்தை பண்படுத்துறோம், அந்த பண்படுத்தப்பட்ட நிலத்துல விதைகளை தூவுறோம், அப்புறம் தண்ணி ஊத்துறோம், உரம் இடுறோம், அதை பத்திரமா பாதுகாக்கிறோம். அந்த பயிர் விளையும், நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் பலன் கொடுக்கும். அதே மாதிரி தான் நம்மளோட ப்ராசஸும். இப்போ விதை இருக்கு, நம்ம மாசம் மாசம் இன்வெஸ்ட் பண்றது, அதை பாதுகாக்கிறதுக்கு நம்ம இருக்கோம். நிலம், நம்மளோட விதைய நம்மளோட அந்த மாதாந்திர சேமிப்பை நம்ம எங்க பண்றது? பேங்க் அக்கௌண்ட்லயா, சீட்டுலயா, இல்ல நகை கடையில இருக்க நகைச்சீட்டுலயா, எங்க பண்றது? அதுக்கான வீடியோ தான் இன்னைக்கு நான் பேச போறேன். நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கு நம்மளுக்கு தேவை ஒரு டிமேட் அக்கௌண்ட். நம்ம வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்க எல்லாருக்கும் என்னை விட அதிகமா டிமேட் அக்கௌண்ட்டை பத்தி தெரியும் நான் நம்புறேன். ஸோ டிமேட் அக்கௌண்ட்டை பத்தி பெருசா நம்ம பேச தேவையில்ல, அது வீண் நேர விரயம் தான், நம்ம அதை கடந்துருவோம். பட் எந்த மாதிரியான டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி நான் உங்ககிட்ட சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இந்த விஷயம் என் தலைவன் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சார் கிட்ட நான் கத்துக்கிட்டது. இப்போ மார்க்கெட்ல நிறைய ஆன்லைன் அக்கௌண்ட்ஸ் இருக்கு, லைக் ஜெரோதா, குரோ, இந்த மாதிரியான நிறைய ஆப் இருக்கு. அதுல வந்து ஜஸ்ட் நீங்க ஆன்லைன்ல 3 to 5 minutesல வந்து உங்களோட ப்ரூஃப் எல்லாம் சப்மிட் பண்ணி ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி இமீடியட்டாவே நீங்க ட்ரேடிங்கோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். பட் என்னோட அட்வைஸ் என்ன அப்படின்னா, பெட்டர் ஆன்லைன் அக்கௌண்ட்டை அவாய்ட் பண்ணலாம். ஏன் அவாய்ட் பண்ணலாம்? ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சார் அதான் சொல்லுவார், நம்ம இன்வெஸ்ட் பண்ண போறது பணம், எப்பவுமே மதிப்பு குறையாத, எப்பவுமே எல்லாருக்கும் தேவைப்படுற பணம். நம்ம எங்கேயாவது வெளியூர் போறோம்னா நம்ம குழந்தைங்களை கூட பக்கத்து வீட்டில் நம்பி விட்டுட்டு போயிடுவோம். பட் நம்மளோட பணம், நகையை நான் ஒரு 2 நாள் வெளியே போயிட்டு வரேன் பாத்துக்கங்கன்னு யார்ட்டையும் கொடுக்க மாட்டோம். ஒன்னா நம்ம கையோட கொண்டு போவோம், இல்லைன்னா லாக்கர்லயோ பேங்க்லயோ டெபாசிட் பண்ணிட்டு போவோம். அந்த மாதிரி ஒரு ப்ரீஷியஸான பணத்தை சும்மா ஏதோ ஒரு ஆன்லைன் ஆப் நம்பி நம்ம இன்வெஸ்ட் பண்ண வேணாம். அது டேஞ்சர் அந்த மாதிரிலாம் நான் சொல்ல வரல. நம்மளோட போதாத காலம் ஏதாவது ஒரு இஷ்யூ வந்துடுச்சு அப்படின்னா நம்ம போய் கேள்வி கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும். ஸோ நான் பணத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்துக்குமே உத்தரவாதம் கிடையாது, அது எந்த கம்பெனியா இருந்தாலும் சரி. பட் அதுக்கு சில ஸ்டாண்டர்ட் குவாலிட்டிஸ் இருக்கு. ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ற கம்பெனி வந்து செபி ரெஜிஸ்டர்டா இருக்கணும், ஆர்பிஐ அப்ரூவல் இருக்கணும். அது எல்லா புரோக்கரேஜ் கம்பெனியும் வச்சிருப்பாங்க. பட் அவங்களுக்கும் நம்மளுக்கும் ஒரு பிசிக்கல் கான்டாக்ட் இருக்கணும். லைக் நம்ம டைரக்டா உங்களுக்கு கால் பண்ணி பேசணும், இடையே அந்த கஸ்டமர் கேர் மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாம அவங்க நம்மளுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும். நம்ம ஏதாவது டவுட் இருக்கு, ஏதாவது குவரிஸ் இருக்குன்னா நம்ம டைரக்டா அவங்க ஆஃபீஸ் போய் அவங்கள மீட் பண்ற மாதிரி இருக்கணும். அட்வைசர்ஸ் நம்மளுக்கு தேவைப்பட்டா அன்னைக்கு மார்க்கெட்டோட நிலவரங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நிறைய கிரைட்டீரியாஸ் இருக்கு. ஸோ நம்ம இந்த கிரைட்டீரியாஸ் எல்லாத்தையுமே நம்ம மைண்ட்ல வச்சுட்டு தான் அதை பண்ணணும். ஏன்னா நம்ம பண்ண போகிறது இட்ஸ் அ லாங் டேர்ம் ப்ராசஸ். ஏதோ இன்னைக்கு ஆரம்பிச்சு நாளைக்கு முடிக்கிற மாதிரி விஷயங்கள் கிடையாது. நம்ம இப்போ விவசாயத்துக்கு ஒரு லேண்ட் வாங்குறோம். எந்த மாதிரி லேண்ட் வாங்குவோம்? தண்ணி வசதி இருக்கா, அந்த நிலத்தோட பதம், அந்த மண்ணோட தன்மை, இது எல்லாத்தையும் பார்த்து தான் அக்ரிகல்ச்சருக்கு ஒரு லேண்ட் வாங்குவோம். அந்த மாதிரி தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போற பணத்தோட அந்த நிலம், அதை நம்ம சரியான கம்பெனியில ரெஜிஸ்டர் பண்ணணும். உங்க யாருக்காவது ஒரு நல்ல டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். நான் இந்த கம்பெனியில 15 வருஷத்துக்கு மேல என்னோட டிமேட் அக்கௌண்ட் இருக்கு. இங்க தான் முதல் என்னோட ட்ரேடிங் பண்ணி பழகினேன். சரி, ட்ரேடிங் எல்லாம் வேணாம், ரியல் க்ரோத்னா அது இன்வெஸ்ட்மெண்ட் தான் சொல்லி இன்வெஸ்ட் பண்ண பழகினேன். இப்போ என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் அதில் தான் இருக்கு. ஸோ உங்களுக்குள்ள யாருக்காவது ஒரு நல்ல டிமேட் அக்கௌண்ட் வேணும்னா நீங்க தாராளமா டிஸ்கிரிப்ஷன் லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட டீடைல்ஸை நீங்க கொடுக்கலாம். டீம் கால் பண்ணுவாங்க, உங்களுக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுப்பாங்க. இது எதுவுமே கட்டாயம் கிடையாது, எல்லாமே ஒரு பொது சேவை தான். வேணும்ன்றவங்க பண்ணலாம், வேணாம்னவங்க உங்களோட எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட்லயே நீங்க டெபாசிட் பண்ணிக்கலாம். எதுவுமே யாருக்குமே கட்டாயம் கிடையாது. ஸோ பண விவசாயத்துல நம்மளோட முதல் அடி ஒரு நல்ல டிமேட் அக்கௌண்ட். இந்த நல்ல டிமேட் அக்கௌண்ட்டுக்கு அப்புறம் நம்மளோட மாதாந்திர சேமிப்பை அந்த டிமேட் அக்கௌண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது தான். அதை எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கறத மேலும் வர்ற வீடியோக்கள்ல நம்ம டீப்பா பார்ப்போம். இப்போ எல்லாத்துக்கும் ஒரு சின்ன கேள்வி இருக்கும், ப்ரொமோஷன் இல்லன்ட்டு கடைசியில் ஆரம்பிச்சுட்டீங்களா அப்படின்னு எல்லாரும் நினைக்கலாம். இது ப்ரொமோஷன் கிடையாது, எந்த ஒரு ப்ராடக்ட்டுக்குமான ப்ரொமோஷன் கிடையாது. திரும்பவும் என் தலைவன் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சார் சொன்னது, சார்லி மங்கர் வந்து ஒரு விஷயம் சொல்லுவாராம். அவரோட இன்வெஸ்டர்ஸ் எல்லார்ட்டையும் ஸ்கின் இன் த கேம்ன்ற விஷயத்த சொல்லுவாராம். ஸ்கின் இன் த கேம்னா என்னன்னா, அவர் பண்ணாத விஷயத்த அவரோட இன்வெஸ்டர்ஸ் கிட்டயோ அவரோட வெல்விஷர்ஸ் கிட்டயோ அவர் பண்ண சொல்லி வற்புறுத்த மாட்டார். அவர் என்ன விஷயம் பண்ணியிருக்காரோ அதை மட்டும் தான் மற்றவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவார். ஸோ நானும் அப்படிதான். நான் இங்க அக்கௌண்ட் வச்சிருக்கேன். நான்
நான் இந்த 15 வருஷத்துல ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் செக்யூராகவும் ஃபீல் பண்ணியிருக்கேன். அங்க இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸ், என்னோட நண்பர்கள், சீனியர்ஸ், ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே எனக்கு ஒண்ணுமே தெரியாம ஜீரோலேருந்து ஆரம்பிச்ச என்னோட பங்குச்சந்தை அறிவை இப்போ ஓரளவுக்கு என்னால என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்துக்கிற மாதிரியான, என்னோட அக்கௌண்ட் ஹேண்டில் பண்ற மாதிரியான அறிவு வந்திருக்குன்னா அதுக்கு முழுக்க காரணம் அங்க இருக்கிறவங்களும் தான். அதனால தான் என்னோட அந்த குட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டு தான் நான் அதை சொன்னேன். இன்னொன்று, நிறைய பேர் ஆன்லைனில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஏதாவது டவுட்னா ஒரு பேயின்லையோ பேவுட்லையோ சம்டைம்ஸ் லெஜரில் நம்மளுக்கு டவுட் வரலாம், போர்ட்ஃபோலியோவில் டவுட் வரலாம், ஆர்டர் புக்கில் டவுட் வரலாம், நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஆர்டரில் சம் டவுட்ஸ் வரலாம், ஹோல்டிங்ஸில் சம் டவுட்ஸ் வரலாம். இது எதுவுமே யார்கிட்டையும் கேட்க முடியாமல் கன்ஃபியூஷனில் கஸ்டமர் கேர் கால் பண்ணி பை ஃபோனில் அவங்க சொல்கிறது புரியாமல் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. இது எல்லாமே தவிர்க்க தான் நான் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். இஃப் யூ நீட், யூ டேக், அதர்வைஸ் நாட் அ மேண்டேட்ரி. அதை நீங்கள் தவிர்த்திடலாம். ஸோ மக்களே, டிமேட் அக்கௌண்ட் இருந்தால் இம்மீடியட்டாக உங்களோட மாதாந்திர சேமிப்பை டிமேட் அக்கௌண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா இம்மீடியட்டாக இந்த மாதமே ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். மேலும் வர்ற வீடியோக்களில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்கும், எந்த மாதிரியான விஷயங்களை நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், அது கம்பெனிஸா இண்டெக்ஸா அப்படின்ற விஷயத்த பிரீஃபாக பேசலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் அனுப்பி இதை பார்க்க வற்புறுத்துங்க. உங்களை மேலும் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.